எல்லாரும் ஒன்னா கூடி வாழுவோம். ஆனா எங்க தாய் நிலத்தை தமிழர்கள் நாங்க தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிப்போம், ஒரு தாய் பிள்ளைகளா ஒன்னா நிப்போம். ஆனா நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிப்போம். ஏன்னா இந்த ஒரு இடம் தான் எனக்கு இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். எங்க தாத்தா காகித மில்லத்துக்கிட்ட வந்துட்டு லியாகத் அலி கான், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அன்னைக்கு ஒரே கட்சி தான், இப்பதான் பல கட்சி. நாடு இந்த பாகிஸ்தான் விடுதலை அடைஞ்சு போன பிறகு சாஹிபு வாங்க நமக்கு ஒரு நாடு வந்துருச்சுன்னு தாத்தா என்ன சொல்லிப்பாரு நினைக்கிறீங்க? நீங்க போங்க, இது எங்க நாடு, எங்களுக்கு ஒரு நாடு இருக்கு. நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு, இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நல்லதை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அங்க வாழ்ற இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்களை பத்திரமா பாத்துக்கிறீங்க. அதுதான் அவர் சொன்னது. அப்ப நீங்க இப்படி சொல்றதுனால என்னன்னா, தமிழன் ஒரு மாண்பு இருக்கு பாருங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பேரன்பு கொண்டு நேசித்து வாழ்ந்த ஒரு இனம் இருக்குல்ல, அது சிறுமைப்படுது. எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. நீங்களா இருங்கன்னு தான் சொல்றேன். நீங்க எதுக்காக இனம் மாறீங்க? எங்களை தமிழரா ஏற்க மாட்டீர்களா? நாங்கள் 400 ஆண்டுகளா அங்க இருக்கிறோம்னு தெலுங்கு பேசுற மக்கள் பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்கள் மாநாடு போடுவதை எப்படி நீங்க ஏற்கிறீங்க? இப்ப நீங்க தெலுங்கராவே இருந்து எங்களோட வாழ்றதுல எந்த இடையூறும் இல்லையேங்கிறதான் பிரச்சனைங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன் கோவை.